உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். உலகமெங்கும் கோடி கோடி மாந்தர்கள், அறுவடைக்கு காத்திருக்கும் ஆத்துமாக்களாய் ஆண்டவரை அறியாமல் அழிகின்றதே. உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். உலகமெங்கும் கோடி கோடி மாந்தர்கள், அறுவடைக்கு காத்திருக்கும் ஆத்துமாக்களாய் ஆண்டவரை அறியாமல் அழிகின்றதே. யார் போவார் நமக்காக? யார் இங்கு போவார் நமக்காக? யார் போவார் நமக்காக? யார் இங்கு போவார் நமக்காக என்று ஆண்டவர் ஏங்குகிறார். அவர் அன்பு குரல் தான் கேட்கின்றதோ என்று ஆண்டவர் ஏங்குகிறார். அவர் அன்பு குரல் தான் கேட்கின்றதோ, உங்கள் உள்ளங்களில் அது கேட்கின்றதோ. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு மத்தேயு 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 வரை. தியானத்தின் தலைப்பு, ஒரு தொடுகை போதும். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு. மத்தேயு 8ஆம் அதிகாரம் வசனம் 3. ஒருமுறை நோயாளர்களின் தேவைகளை சந்தித்து இயேசுவின் அன்பை பகிர்ந்து ஜெபிப்பதற்காக ஒரு குஷ்டரோக வைத்தியசாலைக்கு சென்றோம். நாம் கொடுத்த பொருட்களிலும் பார்க்க அவர்களை தொட்டு அணைத்து பேசியதே அவர்களை அதிகம் சந்தோஷப்படுத்தியது. ஆனால் நாம் வெளியே வந்தபோது நம்மோடு வந்த சிலர் தண்ணீர் குழாயை கண்டு விரைந்து சென்று தமது கைகளை தேய்த்து கழுவினார்கள். அதை அந்த நோயாளர்களில் சிலரும் கண்டனர். அவர்கள் மனம் என்ன பாடுபட்டிருக்கும்? சமுதாயத்திலே மற்றவர்களைப் போல சகஜமாக நடந்து திரிய தடை செய்யப்பட்ட ஒரு குஷ்டரோகி திரளான ஜனங்கள் இயேசுவுக்கு பின் சென்று கொண்டிருந்த போது தயக்கமின்றி இயேசுவிடம் ஓடி வந்து அவரை பணிந்து, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் முடியும் என்று ஜெபித்தான். தீண்டத்தகாதவன் என எண்ணப்பட்டவன் தன்னை தொடும்படி ஆண்டவரிடம் கேட்கவில்லை. ஆண்டவரோ அவனது குஷ்டரோகத்திலும் பார்க்க அவனது உடைந்த உள்ளத்தை கண்டார். அவர் ஒரு வார்த்தை சொல்லியே சுகம் கொடுத்திருக்கலாம். ஆனால் அவரோ தமது கரத்தை நீட்டி அவனை தொட்டார். அவர் அருவருக்கவில்லை. தமக்கு வியாதி வந்துவிடும் என்று தயங்கவில்லை. தொட்டபின் கை கழுவியதாகவும் சொல்லப்படவில்லை. தொழுநோயாளர்கள் மத்தியிலும், தள்ளப்பட்ட சமுதாயத்தினர் மத்தியிலும், எய்ட்ஸ் நோயாளர்கள் மத்தியிலும் சேவை செய்து இயேசுவை அறிவித்த எத்தனை மிஷனரிமார் தங்கள் குடும்பங்களையும் தங்கள் வாழ்வையும் கூட இழந்திருக்கிறார்கள். இவர்களில் வெளிப்பட்டது எது? இயேசுவின் மனதுருக்கமும் அன்பும் அல்லவா? சுகாதாரம் அவசியம்தான், ஆத்துமா அதிலும் முக்கியமானது. நம்மை சுற்றிலும் எத்தனை பேர் ஏக்கங்களோடும் வேதனைகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் புற்றுநோய், எய்ட்ஸ் போன்ற பயங்கர வியாதிகளோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். தனிமை, சரியான கவனிப்பற்ற முதிர் வயதோர் எத்தனை பேர். நமது பணம் பொருள் வேண்டாம். அவர்களுக்காக செலவிடும் ஒரு நிமிடம், ஒரு அன்பின் வார்த்தை, ஒரு தொடுகை, ஒரு நற்செயல், இது போதுமே. நாங்கள் இயேசுவை போல் மாறிய பின் பார்க்கலாம் என்று நினைக்காதே. இயேசு காட்டிய மனதுருக்கத்தை நாம் பிறரில் காட்டும்போது அவரது மனதுருக்கம் நம்மை நிறைக்கிறது. நமது கரங்களை அவர்களிடம் நீட்டுவோம். ஒரு தொடுகை, அது ஒரு ஆத்துமாவையே அசைத்துவிடும். இன்றிலிருந்து இந்த மனதுருக்கத்தை வெளிப்படுத்துவோமா? ஜெபம் செய்வோம். அன்பின் தேவனே, கைவிடப்பட்ட சூழ்நிலையிலும் வியாதியின் பிடியிலும் உள்ள மக்களை நேசித்து மனதுருக்கத்தோடு ஊழியம் செய்யும் கிருபை வரங்களை எங்களுக்கு தாரும். ஆமேன்.